வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கருப்பட்டி பணியாரம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. கருப்பட்டி பணியாரம் நகரத்தார் முறைப்படி செய்கிறது. திருக்கார்த்தியிலேருந்து 21வது நாள் இந்த கருப்பட்டியில் பச்சரிசி மாவில் செய்து இது பணியாரம் ஊற்றணும். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி இதை வச்சு பிள்ளையார் நோம்புன்னு இலையை எடுத்துக்கிறது. செட்டிநாட்டு வழக்கப்படி நகரத்தாருடைய இது விழா ஒன்றும் கொண்டாடுறது. இந்த மாவு எப்படி செய்யறதுங்கிறது சொல்லுங்கள். பச்சரிசி மாவை 2 அரிசிக்கு 100 கிராம் கருப்பட்டி எடுத்துக்க வேண்டியது. அதை பாகு காய்ச்சி அரிசியை ஊற வச்சு சலித்து மாவாக்கி அந்த பாகை எடுத்து காய்ச்சி ஒரு ஏலக்காய் போட்டு அதில் சேர்த்து கரைச்சிக்க வேண்டியது. பணியாரம் ஊற்றும் போது ஏதாவது பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் வெள்ளைப்பாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இதுதான் மெயினானது. நெல் பொரி, எள்ளு பொரி, கம்பு 3 சேர்ந்து பிள்ளையாருக்கு வச்சு இதை நைவேத்தியம் பண்ணி இது முக்கியமான இது நகரத்தார்களுடைய ஃபங்க்ஷனில் இது ரொம்ப முக்கியமானது பிள்ளையார் நோம்பு. இது இப்போ மாவு இங்கே தயாராக இருக்குது. இது இவங்க எண்ணெயில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? எண்ணெயில் மாவு பணியாரம் இல்லை, எண்ணெயில் நெய் சேர்த்துருக்கு. ரீஃபைண்ட் ஆயிலில் நெய் சேர்த்து ஊற்றுறோம். அவங்க பாருங்கள், போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக அடுப்பை நீட்டாக தொடச்சி மாவு கோலம் போட்டிருக்காங்க. இது ஒரு பணியாரம் எப்படி ஊற்றுறாங்க பாருங்க. சட்டி வச்சு ஊற்றணும். நல்லா அழகான ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்காங்க. அந்த கரண்டி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு. அதில் அவங்க ஒரு ஸ்கூப் எடுத்து நான் அதை காமிச்சேன் இல்லையா, அழகாக வடியாமல் ஊற்றுனாங்க. இப்போ அந்த பணியாரம் வெந்துட்டுருக்கு. அவங்க சட்டி கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. இப்படி மேலே இப்படி எதுக்கு இப்படி தூக்கி விடுறீங்க? பணியாரம் உப்பெல்லாம் வர்றதுக்காக. அது மேலே அப்படியே அது எண்ணெய் அப்படி நம்ம ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது உப்பெல்லாம் மேலே வர்றதுக்கு. ஏதோ அதை திருப்பி விட்டுருக்காங்க. இது ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வாவ், இந்த பணியாரம் இஸ் ரெடி. இங்கே பாருங்கள். இதுதான் கருப்பட்டி பணியாரம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபி பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸையும் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.